வச்சு நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும், இல்லனா அது நம்மள அழிச்சிரும். இல்லங்க, இது நம்மள அழிச்சிரும். சந்திரகாந்தா, வேணாப்பா, வேணாப்பா, நீ அதை பிடிக்காத. உன்னையும் அதை சுத்தி வளைச்சிரும். வேணாம், வேணாப்பா. வீரா, வீரா, உள்ள வந்துருப்பா. வேணாம், அதெல்லாம் விட்டுட்டு உள்ள வாப்பா. இப்படி ஒரு திட்டம் ஏன் வந்துச்சு? நம்ம நாட்டுல பெண்கள் வாழ தொடக்கூட நாம அனுமதிக்கிறது இல்ல. அது இருக்கட்டும், மந்திரியாரங்க அவரை வர சொல்லு. அப்பா ஒரு பெரிய ரகசிய திட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு மகாராஜா. என்னோட அனுமதி இல்லாமலா? அவர்கிட்ட சொல்லு, முதல்ல அவரோட ரகசிய திட்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். போ. மகாராஜா, குரூர் சிங் சொன்ன திட்டம் ரொம்ப நல்லது. நீ யாரு? என் பேரு வீரா, உங்க நாட்டோட குடிமகன் தான். பெண்களுக்கு இயற்கையாவே ஆண்களை விட சக்தி அதிகம்னு குரூர் சொல்ல வராரு. நாம அவங்கள அம்மாங்க துர்கா, லக்ஷ்மி, சக்தின்னு சொல்லி வணங்குறோம். கொஞ்சம் யோசிங்க மகாராஜா, இந்த சக்தியும் நம்மளோட படையில இணைஞ்சிடுச்சுன்னா நம்ம படையோட சக்தி 2 மடங்கு அதிகமாகும். ஆமாமா, இதுதான் என்னோட திட்டமும் மகாராஜா. மகாராஜா, பொண்ணுங்களை பார்த்தா எதிரிங்க அவங்கள தாக்க வந்திருக்காங்கன்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக இந்த திட்டத்தை குரூர் சிங்கை நம்பி நான் கொடுக்க முடியாது. திறமையான வாள் வீரர்களை கண்டுபிடிக்க நாடு முழுக்க இந்த செய்தியை பரப்புங்க. மன்னிங்க மகாராஜா, நான் உங்களுக்கு வாழ் திறமையை காமிச்சேன். நான் வாழ் சண்டை, வில்வித்த, குஸ்தி இது 3த்தையும் இவ்வளவு வேகமா நான் எப்படி அங்கிருந்து இங்க வந்தேன்? அந்த வேகத்தை பார்த்தா நான் ஏதோ... ஆமா, நான் இவ்வளவு நேரம் கத்து தந்தது வீணாயிடுச்சு, நாசமாயிடுச்சு. நான் குழந்தையோட உயிரை காப்பாத்திட்டேன். கொஞ்சம் இருந்தா உயிர் போயிருக்கும். அது திரும்ப தாக்க தயாராயிடுச்சு. எதிரி ஒரு தடவை அடிச்சதும் விழுந்துட மாட்டான். அதிக பலத்தோட திரும்ப தாக்க வருவான். புத்திசாலித்தனமா தாக்கணும். மோதுறதுக்கு முன்னாடி எப்படி மோதுறதுன்னு கத்துப்பேன். நாளைக்கு காலையில திரும்பவும் வந்து கத்துப்பேன். உன் தொழில்கள்லாம் போயிட்டாங்க. உன் வேலை முடிஞ்சது. நீ வீட்டுக்கு தானே? அதாவது என் வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு தான் போறேன். என் கூட வரியா? வீட்டுக்கு போய் அப்பாக்கு உதவி பண்ணலாம்ல? வா. ராணி அம்மா, உங்க ஒற்றர் படை வெற்றியோட திரும்பி வந்துட்டாங்களா? ஆனா சேனாதிபதியோட லட்சியம் இன்னும் இறக்கல. ராணியம்மா, நாங்க ஜெயிச்சிருப்போம். அங்க இருக்கிற ஒரு மீனவ பெண்ணு தான் எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டா. அப்படியா? நீங்கள்லாம் விஜயநகரோட மாபெரும் போர் வீரர்கள். ஆனா ஒரு சாதாரண மீனவ பொண்ணு உங்களை எல்லாரும் வீழ்த்திருக்கா இல்லையா? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க.
இல்லன்னா நான் உங்களை புலிக்கு இரையாக்கிடுவேன். அவன் சொன்னதுதான் உண்மை ராணியம்மா. அந்த பொண்ணு இருந்த இடத்துல ஒரு பெரிய மாவீரர் ஒருத்தர் இருந்தாரு. யாரு? அவருதான், நீங்க உருவாக்குன மாவீரர் தான் அவரு. நான் உண்ணாவிரதம் இருந்து இருந்து படுத்த படுக்கை ஆக போறேன். என் நிலைமையை பார்த்து சந்திரகாந்தாவோட மனசு. சந்திரகாந்தாவை நான் சம்மதிக்க வைக்கிறேன் மாமி. நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை தாராளமா வர சொல்லுங்க. இல்லம்மா, சந்திர ஒத்துக்கவே மாட்டான். நான் இருக்கேன் மாமா, நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன். பகவான் கிருஷ்ணரோட அருளால நம்ம பொண்ணு கண்டிப்பா கேட்டுப்பா. புரியுதா? என்னங்க என்னங்க ருச்சி, ருச்சி என்னாச்சு? ருச்சி, ருச்சி. மகனே வீரா, சூரிய நகரத்துல எவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா நீ ஒரு மீனவ பொண்ணோட போய் நான் உன்கிட்ட அந்த வாள் சின்னம் இருக்கிற பொண்ணை தேடிக்கிட்டு வான்னு சொன்னேன். அவளோட மந்திர சக்தி என் உயிருக்கே ஆபத்தா இருக்கு. போங்க, சீக்கிரமா போங்க. நீங்க இன்னைக்கு பண்ண போற வேலையில அந்த பொண்ணு அடியோட அழிஞ்சு போகணும். இன்னையோட அந்த பொண்ணு கதையை முடிச்சிருங்க. இன்னைக்கு நான் அந்த பொண்ணு மரணத்தை பார்க்கணும். புரிஞ்சுதா? வாமா, இதோ பாரு, இந்த கல்யாணத்தை நம்ம ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்கணும். சரியா சமந்தி? சமந்தி, இன்னைக்கு நீங்க எங்க வாழ்க்கையே மாத்திட்டீங்க. கல்யாண வேலைகளையும் கவனிச்சுக்கிறீங்க, அப்புறம் உங்களோட துணி வியாபாரத்துல எனக்கு ஒரு வேலையும் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமந்தி. இனிமே இந்த வார்த்தையெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நாம தான் இப்ப சம்பந்தம் ஆயிட்டோம்ல. ஆமாங்க. அப்புறம் உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமக. ஆமா. அவ நீங்க 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழறத பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவா. அதானே எங்களுக்கு வேணும். சம்பந்தி, இப்போ நீங்க சொன்ன வார்த்தையாலே என் பொண்ணு உங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க. உங்க பொண்ணு இனிமே எங்க பொண்ணு. ரொம்ப ரொம்ப நன்றி சம்பந்தி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கல்யாணத்தால எங்க அப்பா அம்மா வாழ்க்கையே மாறப்போகுது. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தான் போறேன். பாத்தியம்மா, இததான் விதின்னு சொல்லுவாங்க. நடக்க கூடாது தலைகீழ நின்னாலும் நடக்காது. நடக்குங்கிறது ஒரே நாள். உண்மைதான சம்பந்தி? கண்டிப்பா. இப்போ சடங்கு படி பொண்ணையும் ஒளிச்சு வச்சுட்டோம், அந்த அறையோட சாவியையும் ஒளிச்சு வச்சுட்டோம். இப்ப அந்த பையன் அறையோட சாவியை தேடணும், அப்புறம் பொண்ணையும் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை பொண்ண வேற யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? ஓ, என்ன பையன் தோத்துடுவான். அப்புறம் சடங்கு படி ஜெயிக்கிற ஆளுக்கு மாப்பிள்ள 10 பணம் கொடுத்தே ஆகணும். இல்ல 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 இல்ல, அப்படி நிச்சயமா நடக்காது. ஏன்னா என் பையன் அவளை கண்டிப்பா கண்டுபிடிப்பான். சரி சரி, பார்க்கலாம். இன்னைக்கு விதி யார் பக்கம் இருக்குன்னு பாத்துருவோம். இன்னைக்கு கல்யாண பொண்ண நாங்க கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் 10 பணம் எங்களுக்கு தான். சாவி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ வா, 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். பாதி உனக்கு பாதி எனக்கு. என்னது பொண்ணா? இல்லப்பா பணம். நீங்க உங்க விதியோட சாவியை தேடுங்க. வீரா விதியையே தேடி போறான். தேடு தேடு. இங்க வா, இங்க வா. எங்க எங்க பாரு, அங்க தேடு. இங்க எங்கேயாவது சாவி இருக்குன்னு உமாங் சொன்ன. நல்லா தேடி பாரு. போ போ அங்க. நகர இளவரசன் வீரா, வீரேந்திர சிங். விஜயநகரத்தோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு. திரும்ப திரும்ப அவங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நிச்சயம் அவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள நாம அடியோட அழிக்கணும். வீரர்களே, தேடுதல் வேட்டையை தொடங்குங்க. மாயாவி, எந்த மாதிரி தாக்குதல்னு மட்டுமாச்சு சொல்லுங்க. ஒருவேளை போன தடவை வந்த மாதிரி மாந்திரிக தெரிஞ்சவனா இருப்பானோ? இல்ல, இந்த தடவை எதிரி அதை விட ஆபத்தானவன். தாக்குதல் நடத்த வந்தவன் அதை விட ஆபத்தானவன். அவன் பெரிய மந்திர தந்திரங்கள் எல்லாம் படிச்சவன். அவன் மனுஷ உருவமும் எடுப்பான், வேற எந்த வடிவம் வேணாலும் எடுப்பான்.
அவன் இப்போ சந்திரகாந்தாவை கடத்தி வச்சிருக்கான். நாம அவளை காப்பாத்தியாகணும். அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன் மகாராஜா. அரண்மனை பாதுகாப்புக்காக நான் இங்கே இருக்கேன். ஒருவேளை அரண்மனையை தாக்குனா நான் இங்க ஒரே ஆளா இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறேன் மகாராஜா. இல்ல குரூர், உன்னோட அப்பா மகா மந்திரி இப்போ இந்த நாட்டுல இல்ல. இன்னைக்கு அவரோட இடத்துல நீ முன்னாடி இருந்து இந்த படைகளை வழி நடத்தணும். இந்த ஆயுதம்